வெல்கம் டு தனுஷா கிரியேஷன்ஸ். இது நாங்கள் அதனும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் மீம்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மீம் ரிவ்யூஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி ஒரு மீம் ரிவ்யூ போட்டிருக்கேன், ஒரு சாதா மீம் ரிவ்யூ மாதிரி, எல்லாமே மிக்ஸ்டு மாதிரி. இது வந்து பிடிஎஸ் மீம் ரிவ்யூ பர்பிள் வேர்ல்டு உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு அடுத்த வந்து சிங்கிள் மீம்ஸு, சிங்கிள் வந்து கம்டெட்ஸ்க்கு சொல்கிற மாதிரி மீம்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்து நல்லா சிரிக்கலாம். வாங்க வாங்க போகலாம். when you come downstairs to take something but forgets why did I come here. ஆமாம், நான் வந்துட்டு ஏதாவது எடுக்கலான்னு வருவேன், ஆனால் என்ன எடுக்க வந்தேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஞாபகம் வரும். இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும், உங்களுக்கும் நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். when you got the name of the song you were looking for all these months. எஸ், ஆமாம், இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பாட்டு வந்து நம்ம தேடிட்டுருப்போம், ஏதாவது ஒரு லைன் கேட்டு நல்லா இருக்குன்ட்டு தேடிட்டுருப்போமா, கடைசியில் வந்து பல மாதம் தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரிலாம் நிறைய அது நடந்திருக்கும். இதையும் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடந்திருந்தா. சரி, நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம் வாங்க. when you badly wanna leave the class but one kid extends it by asking doubts, tries to stay calm but loses it. பாருங்கள், இப்போ நீங்கள் வந்துட்டு கிளாஸ் முடியுது, பிரேக் விட்டாச்சு, விட்டதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தன் வந்து கை தூக்கி டவுட் சார் அப்படிங்குவான். நல்லா கடுப்பேறும் பாருங்க. இதெல்லாம் எனக்கு நிறைய தடவை நடந்திருக்குது. அதுக்கப்புறமா சார் ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவாரா, வந்து சார் இப்போ பிரேக் சார் போகலாமா சார் அப்படின்னு நான் வந்துட்டு சாரை சொல்லிட்டுருவேன். அவ்வளோ தைரியம் பாருங்கள் எனக்கு. சரி, இதையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் மீம். ஆனால் இதெல்லாம் வந்து பாருங்கள், மை நெட்டின் கிளாஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெல்லு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். மை நெட் வென் கம் டு பிடிஎஸ் லைவ் லூசஸ் கனெக்ஷன் சஃபர் பீச் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து பிடிஎஸோட லைவு பார்த்துருக்கேன், அப்போவே எனக்கு கட் ஆயிடுச்சு. என்னையெல்லாம் நினச்சி பாருங்கள், லைவ் வந்து பார்த்ததே ஒரு தடவை, இதில் வந்துட்டு அது கட்டும் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் மீம் போகலாம். மாம், ஐம் கோயிங் டு பேக் ஃபார் யூ டியர், ஆல்சோ மாம் கண்டினியூஸ் வாட்சிங் குக்கிங் வீடியோஸ், ஐ வில் மேக் இட் டுமாரோ அப்படிங்க. என் தங்கச்சிலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என் தங்கச்சிட்ட போயிட்டு நான் இப்போ பண்ணுறேன்டி, உனக்கு ஏதாவது புதுசாக பீஸா அந்த மாதிரிலாம் செஞ்சு தரேன்னுவேன். ஐ தனு செஞ்சு தரியா அப்படிங்குவாவ. நான் வந்துட்டு ஆமாடி அப்படிங்குவேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இல்லை பரவாயில்ல, நான் நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படிங்குவேன். என் தங்கச்சி வந்துட்டு பாவமாக மூஞ்சி வச்சுருப்பா. அவளை பார்க்க அப்படி கலாய்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து இது உண்மையானது தான். யாரெல்லாம் அம்மா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க டீச்சர்ஸு. வாட் மை டீச்சர்ஸ் திங்க் வி ஆர் டூயிங், வாட் வி ஆர் ஆக்சுவலி டூயிங் பங்கிங். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும், டீச்சர்ஸ்லாம் படிக்கிறேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த 9th வந்து இந்த இப்போ ஒரு மாதம் போயிருந்தோம்ல, நானும் என் ஃப்ரெண்டு காவியோ பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தோம். பேசுவோம் பேசிகிட்டே இருந்தோம், கிளாஸ் கிளாஸ் ஃபுல்லாக பேசிகிட்டே தான் இருப்போம். ஆனால் சார் வந்து நாங்கள் படிக்கிறோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் போகலாம். அதர்ஸு, ப்ளீஸ் ஐ எம் இன் ட்ரபிள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ haven't even solved my problem, I will help you. ஆமாம், நம்ம வந்துட்டு யாராவது வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, நம்மளுக்கே ப்ராப்ளம் தலைக்கு மேலே இருக்கும், இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். எவ்வளோ நல்ல மனசுக்காரங்கன்னு பாருங்கள் நம்மலாம். இதனால் இந்த மாதிரி நிறைய தடவை நான் பண்ணியிருக்கேன். என் தங்கச்சிக்கெலாம் வந்துட்டு டெஸ்ட்டுனா அவளுக்கு தெரியாது, எனக்கு டெஸ்ட் நடந்துட்டுருக்கும். என்னோட எழுத விட்டுட்டு நான் போய் என் தங்கச்சிக்கு சொல்லி தந்துட்டுருப்பேன் இந்த ஆன்லைன் கிளாஸில். சரி, நெக்ஸ்ட் மீன் பார்க்கலாம் வாங்க. மீ வாட்சஸ் பிடிஎஸ் ஃபார் 5 செகண்ட், மாம் ஆல் யூ டூ இஸ் வாட்ச் பிடிஎஸ் அப்படிங்குவாங்க. நம்ம வந்து 5 செகண்ட் தான் பார்த்துருப்போம். அம்மா சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பிடிஎஸ்ஸே வாரு அப்படிங்குவாங்க. பிடிஎஸ்ன்னு கூட சொல்ல மாட்டாங்க, இந்த கொரிய பையனுங்களே பாருங்குவாங்க. அதுதான் காமெடியே. நான் வந்துட்டு இப்போ செல்ஃபோனவே ஒரு 5 செகண்ட் கையில் எடுத்து வச்சுன்னா செல்ஃபோன் பார்க்குறதே வேலையான்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். நெக்ஸ்ட் மீன் போகலாம் வாங்க. மீ ஐ எம் கோயிங் டு ஃபாலோ மை டைம் டேபிள், ஆல்சோ மீ as if I'm going to do. ஆமாம், நான் வந்துட்டு ஸ்டடி டைம் டேபிள் அப்படி இப்படின்னு எழுதி விடுவேன். ஆனால் என்னமோ நான் பண்ணுற மாதிரியே எழுதி வைப்பேன். அப்புறம் நான் மனசுக்குள்ளேயே நினைப்பேன், நான் ஏதோ செய்ய போகிற மாதிரியே எழுதி வச்சிருக்கிறேன் பாரு அப்படின்னு நானே என்னை நினச்சி பெருமைப்பட்டுக்குவேன். சரி, நெக்ஸ்ட் மீம் போகலாம்ப்பா. 4-year-old me, wow an aeroplane. 20-year-old me, wow an aeroplane. ஐ மீன், இந்த ஏரோப்ளைன்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை வயசாக இருந்தாலும் ஏரோப்ளைனை வந்துட்டு பார்க்குற போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் எதுலேயுமே வராது. சரி, நெக்ஸ்ட் மீம் போகிறோம். இதுவே பார்த்துட்டு இருந்தால் ஏரோப்ளைனே பார்த்து வாழ்க்கை போயிடும். மீ புட் வீஸ் பிக்சர் இன் லாக் ஸ்க்ரீன், சம்மன் ஸ்மால் கசின், வாவ் யுவர் பாய் ஃப்ரெண்ட் இஸ் ஹேண்ட்ஸம். நான் நினைப்பேன், டிட் ஷி ரியலி திங்க் தட் வாஸ் மை பாய் ஃப்ரெண்ட். இல்லை, நம்ம வந்து வியோட பிக்சரை வந்து லாக் ஸ்க்ரீனில் போட்டு வச்சுருந்தா நம்மளோட சின்ன கசின் வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அழகாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க.
நம்ம வந்துட்டு நினச்சிப்போம், என் மூஞ்சிக்குலாம் இவன் இருப்பான்னு நீ நினச்சி பார்க்குறியா அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம் பாருங்க. அதுதான் உண்மையாகவே ஃபன்னு. சரி நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் நடந்ததில்ல. ஏன்னா வந்துட்டு நான் வால்பேப்பரில் லாக் ஸ்க்ரீன்லாம் வைக்க மாட்டேன். ஏதாவது சீனரி தான் இருக்கும். இல்லைனா தங்கு கட்டி வந்து வீடியோ ஓடுறத வச்சுருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேருக்கு தெரியும் நான் தங்கு கட்டி வச்சது. சரி வாங்க நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம். மீ ஓவர் ஸ்லீப்ஸ் டீச்சர் ஒய் ஆர் யூ லேட். நான் சொல்லுவேன், ஐ ஹேட் இன்டர்நெட் இஷ்யூஸ். இஸ் தட் எனஃப் அப்படின்னு கேட்போம். இப்போ வந்துட்டு நம்ம நல்லா தூங்கிடுவோம். நான்லாம் வந்துட்டு 8:45 வரைக்கும் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 9:15க்கு கிளாஸு. நல்லா ரெடி ஆகிட்டு வரக்குள்ளே மிஸ் வந்துட்டு நல்லா ஒரு 9:30க்கு தான் உள்ளே போவேன். மிஸ் வந்துட்டு கேட்பாங்க ஏன் லேட்டுன்ட்டு. நான் வந்துட்டு மிஸ் நெட்வொர்க் இஷ்யூ மிஸ், சாரி மிஸ் அப்படின்ட்டுருவேன். ஐயோ ஐயோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ் டைமில். கரெக்டாக மீம் பிடிச்சி போடுறாங்க பார்த்தீங்களா. சரி நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம். நான் நார்மீஸ் டூ யூ ஒன் see an angel? எஸ் of course அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. வந்துட்டு ஹியர் யூ கோ அப்படிங்குவேன். இதே நான் நார்மீஸ் பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் பாருங்கள் நம்ம ஏஞ்சல் ஜிமின்னு, என்னோட பயாஸ் கூட ஜிமின் தான் தெரியுமா. ஜிமினை பயாஸாக வச்சுருக்கவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி நெக்ஸ்ட் மீம் பார்ப்போம். ஆர் யூ டூயிங் யுவர் ஹோம்ஒர்க் ஆர் ஹி வில் ஷேவ் யுவர் ஐப்ரோஸ். ஆமாம் பாருங்க. இந்த பிக்சர் எங்கேருந்து எடுத்தது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆர்மிஸ் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்மிஸுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ மீன் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இதில் பார்க்குற கொஞ்சம் பயமாக தான் இருக்காரு. படிங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா ஐப்ரோஸ் போயிடும். இன்டர்வியூவர் கேட்பார், டு யூ ஹேவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சொல்லுவேன், ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அன் இன்சார்ஜ். இன்டர்வியூவர், இன்சார்ஜ் ஆஃப் வாட். மீ, ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் வாஷிங் டிஷ்ஷஸ். நான் வந்துட்டு இந்த வாஷிங் டிஷ்ஷஸ்ஸு அப்புறம் குக்கிங் ஃபுட்டு இது ரெண்டுத்துக்கும் இன்சார்ஜ். ஓகேவா. இன்டர்வியூவர் இந்த வீடியோவை நீங்கள் எனக்கு இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் டிஷ்ஷஸ் அண்ட் குக்கிங். இந்த மாதிரி எல்லோரும் இன்சார்ஜாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. இந்த பெருக்கிறதுக்குலாம் இன்சார்ஜாக இருப்பீங்க. சரி நெக்ஸ்ட் மீம் போகலாம். இன் ஃப்யூச்சர் பிடிஎஸ் மேரேஜ் ஆர்மிஸ். அப்பாடா அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. ஐயோ ஐயோ மேரி, ஆனால் அவங்க மேரி பண்ணுறாங்களே அப்படின்னு அழுவோம். அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் துக்கம் இருக்கும். ஆர்மிஸோட நிலைமை இப்படி தான் ஆகும். டூ யூ காய்ஸ் வாண்ட் டு see ஏஞ்சல்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் ஹியர் யூ கோ. நம்ம 7 ஏஞ்சல்ஸு. இந்த ஆர்மிஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம 7 ஏஞ்சல்ஸ் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம். லிசனிங் சேட் மியூசிக் பிகாஸ் ஐம் சேட் பட் 5 minutes லேட்டர் ஜாமிங் ஓவர் தட் சாங். ஆமாம், நம்ம வந்து ரொம்ப சோகமாக இருக்கும்போது சோக பாட்டு கேட்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டிலே மூழ்கி போய் அந்த பாட்டவே வந்து நம்ம வெறித்தனமாக எடுத்து மனசுக்குள்ளே எடுத்து அதை வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அதை வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கொடூரமாக இருக்குன்ட்டு. என் தங்கச்சியெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கா. சரி நெக்ஸ்ட் மீம் போகலாம். வென் ஐ சே மை ஃபோன் இஸ் டெட் அண்ட் காண்ட் ஃபைண்ட் மை சார்ஜர் எனிவேர். மை மாம், oh my god, finally my dream became true. Dad, you better stop using it. Sibling tries not to laugh. என் தங்கச்சிலாம் poor me, should I die or cry. ஐயோ நம்ம வந்து ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு, சார்ஜருக்கு காணுன்னா நம்ம அப்பா அம்மாவோட ரியாக்ஷன்லாம் இப்படி தான் இருக்கும். அதுவும் என் தங்கச்சி தான் பாருங்க உளுந்து சிரிப்பா. அந்த poor me தான் cry or die. Parents and teachers stay away from social medias. Meanwhile me, who had 3 Instagram IDs, 2 Snapchat accounts, and recently made one more Twitter handle and reinstalled Facebook. இந்த ஃபேஸ்புக்கில் ரீஇன்ஸ்டால் பண்ண முடியாது, டிசேபிள் பண்ணி எனேபிள் தான் பண்ண முடியும். ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. நான் வந்து ஸ்னாப்சாட்டில் ஒரு 3 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு அதோட இதெல்லாம் பாஸ்வேர்டெலாம் மறந்து போயிடுச்சுன்ட்டு மறுபடியும் புது ஐடி க்ரியேட் பண்ணேன் இந்த ஸ்னாப்சாட்டுக்கு மட்டும். ஃபேஸ்புக் வந்து எப்போது வேணும்னா ஓப்பன் பண்ணுவேன், இல்லைனா டிசேபிள் பண்ணி வச்சுருவேன். சரி நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. ஆர்எம் பிடிஎஸ்லாம் வந்து லவ் யுவர் செல்ஃப். நான் என்னோடய டைப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க. அவங்க வந்துட்டு ரிகார்டிங் லைஃப் டெசிஷன்ஸ் திஸ் பிச் இஸ் ரியலி இம்பாசிபிள். ஒய்டிஎஃப் இது சொல்லக்கூடாது. ஒய்டிஎஃப் வாட் டிட் ஐ டூ டு சி ஆல் திஸ். ஆமாம் லவ் யுவர் செல்ஃப்னு சொன்னால் நான் என் டைப்பே இல்லையே அப்படின்னு நம்ம வந்துட்டு காமெடி பண்ணுவோம் அந்த நேரத்தில் தான். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மீம் போகலாம். அதர்ஸ் வெயிட்டிங் ஃபார் எக்ஸாமு, ஃபேமிலி வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்டு, மீ வெயிட்டிங் ஃபார் பிடிஎஸ் நியூ சாங். ஆமாம் டைனமைட்டுக்கு அப்புறம் நான் வந்துட்டு நியூ சாங் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நியூ சாங்க்கு அப்போ தான் பட்டர் போட்டாங்க பாருங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதெல்லாம் கண்டிப்பாக ஆர்மிஸோட நல்ல நினைவுகள், குட் மெமரிஸ். சரி வாங்க நெக்ஸ்ட் மீம் போகலாம். someone sneezing me before pandemic doesn't care no covid. ஆமாம் யாராவது வந்து முதல்ல தும்னாங்களாம் வந்துட்டு யார் என்ன பார்க்கணும், ஒன்றுமே பார்க்க மாட்டோம் பாருங்கள், ஒன்றுமே வந்து கண்டுக்க மாட்டோம். இப்போ வந்து யாராவது தும்புற மாதிரி இருந்தாலே கோவிடா அப்படின்னு கேட்டுருவோம், COVID-19 அப்படின்ட்டு. இது கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட் மீம் போகலாம். த டீச்சர் வி வாண்ட் ஃபீல் ஃப்ரீ டு சீட், சீட்டிங் இஸ் வெல்கம்டு.
த டீச்சர் வி கெட். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி ப்ராப்பர்லி ஐ வில் ஷேவ் யுவர் ஐப்ரோஸ் ஆஃப். ஆமாம், நம்ம வந்துட்டு சீட்டிங் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிற மாதிரி டீச்சர்லாம் நம்ம வேணும்னு நினைப்போம். ஆனால் வந்து நம்மளுக்கு டீச்சர் வந்து என்ன கிடைக்கிறதுனா, நீ மட்டும் படிக்கல, ஐப்ரோஸ் நல்லா சேவ் பண்ணி விட்ருவா அப்படிங்குவாங்க. ஐயோ, ஆரம் தான் வந்து ஒரு டைலாக் சொன்னார் பாருங்க, அதை வச்சு மீமாக போடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் போகலாம். இந்த மீம் தான் வந்துட்டு பெஸ்ட் மீம் இருக்கிறதுலே சொல்ல போனால். பட்டரு போ ஐ அட்லீஸ்ட்டு கேவ்ஸ் டைம் டு டைனமைட். ஆமாம், டைனமைட் வந்து இட்ஸ் ஃபன் பர்மிஷன் டு டான்ஸு வாட் எவர் இட்ஸ் மை டைம் டு ஷைன். ஆமாம், இந்த டைனமைட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பட்டர் வந்துச்சு. பட்டர் சொல்லுது, நான் டைனமைட்டுக்கு கூட டைம் கொடுத்தனே அப்படின்ட்டு. பர்மிஷன் டு டான்ஸ் வந்து பட்டர் வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கிளியராக தெரில. பர்மிஷன் டு டான்ஸை விட எனக்கு பட்டர் தான் வந்து ரொம்ப பிடிச்சது சொல்லப்போனால். ஏதோ பர்மிஷன் டு டான்ஸ் வந்து ரொம்ப வரன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது என் ஒப்பீனியன் தான், யார் ஒப்பீனியனும் இல்லை. அப்புறம் வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து உருட்டுக்காட்டையை தூக்கிட்டு வந்துடாதீங்க. சரி, நெக்ஸ்ட் மீம் போகலாம். டீச்சர், விச் இஸ் த பெஸ்ட் மந்த் டு ஸ்டடி? ஸ்டூடெண்ட் சொல்கிறான், Lachimruary அப்படின்ட்டு. டீச்சர், டோன்ட் பி சில்லி, தேர் இஸ் நோ மந்த் லைக் தட். எக்ஸாக்ட்லி. ஸ்டூடெண்ட்டு, ஏஹே. டீச்சர், ஐயே. டீச்சர் வந்துட்டு எந்த மந்த் வந்து படிக்கிறதுக்கு வந்து நல்ல மந்த் அப்படின்னு கேட்குறாங்க, பெஸ்ட் மந்த் அப்படின்னு கேட்குறாங்க. Lachimruaryன்னு ஏதோ இல்லாத பேரை சொல்லி விட்றீங்க. அது மாதிரி இல்லை, ஒரு மந்த்தே இல்லை அப்படின்னா. ஆமாம், படிக்கிறதுக்கு ஒரு மாதமே இல்லை அப்படிங்கிறோம். ஸ்டூடெண்ட் பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்மள மாதிரி லெஜெண்டுக்கான மீம்ஸ். இன்டர்வியூவர் கேட்குறாரு, வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ காய்ஸ் கிரைடு? யூங்கி சொல்கிறாரு, ஐ கிரைடு 2 hours ago when I yawned. நான் வந்துட்டு கொட்டாவி விடும்போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி க்ரை பண்ணேன் அப்படிங்கிறாரு. இன்டர்வியூவர் கேட்டிருக்காரு, எப்போ க்ரை பண்ணீங்கன்ட்டு. அதுக்கு இவர் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, க்ரையிங் வந்து ஏதாவது பெரிய வேலையா? டிஎஸ் வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வரலாம், அது அப்படியே வரலாம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. சுகா, நம்ம சேவேஜுக்கு இங்கே சொல்லிட்டார்ல, யார் வந்துட்டு அழுகணும்னு தோணுதோ அப்போவே அழுதுருங்க, அதை வந்து அடக்கி வைக்கக்கூடாது. அடக்குனா வந்துட்டு அது பொங்கி வெளியே வந்துருச்சுன்னா அது வந்து அசிங்கமாக போயிடும். ஹவ் ஐ ஸ்லீப் இன் மை ஹவுஸ். கால் அங்கங்கே விரிச்சு போட்டு தூங்குவோம் பாருங்க. ஹவ் ஐ ஸ்லீப் இன் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ். நல்லா அடக்கமாக வந்து அடக்கமான ஒருத்தங்களா போய் படுத்து தூங்குவோம். இதெல்லாம் நிறைய தடவை நடந்திருக்கு. நான்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் குப்பரக்கா தான் படிப்பேன். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டாலே போதும், நல்லா நேராக ஸ்ட்ரைட்டாக அட்டென்ஷனில் தூங்குவேன். சரி வாங்க, நெக்ஸ்ட் மீம் போகலாம். நான் இருந்துட்டு சொல்வேன், ஹோபி, காட் ஹேஸ் கிவன் எவ்ரி திங் டு யூ. ஹோபி, எஸ், எவ்ரிதிங். Me, but except one thing. Hobby, what? Me, my phone number. ஹோபி, ஓ மை காட், ஷீ ஸோ இம்ப்ரெசிவ் அப்படிங்குவான். ஹோபி வந்துட்டு ஹோபி கிட்ட நம்ம சொல்லுவோம், காட் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்ட்டு. ஹோபி, ஆமாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்படிங்குவாங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு திங் கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஹோபி இருந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டால், என் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறோம். ஐயோ, இவ எவ்வளோ சூப்பராக பேசுகிறா அப்படின்னு ஹோபி நினைக்கிறாராமா. மீம்லாம் பாருங்க. மை மாம் ரியாக்ஷன் வென் மீ அண்ட் மை சிப்ளிங் வேர் ஃபைட்டிங் வைல் ஷீ இஸ் ஸ்லீப்பிங். மீ பறக்கிறேன், என் சிப்ளிங் எனக்கு முன்னாடியே பறக்கிறான், மை மாமும் எட்டி வர உதவுடுறாங்க. ஆமாம், நான் வந்துட்டு அடி வந்து கடைசியிலலாம் வாங்குவேன், என் தங்கச்சி தான் போய் முன்னாடி நின்று நல்லா வாங்குவோம். எங்கள் அம்மா தூக்கிட்டு இருப்பாருங்க பாருங்க, நாங்கள் அப்போ தான் நல்லா சண்டை போடுவோம். இதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய தடவை நடந்திருக்கு. நாங்களாம் வந்து முடியை பிடிச்சி இழுத்து சண்டை போடுவோம் பாருங்க. சரி, நெக்ஸ்ட் மீம் போகலாம். bestie.why. 1:26ங்க. வாட் ஆர் யூ டூயிங், இட்ஸ் டூ லேட் அண்ட் யூ ஆர் ஆன்லைன். ஒய் மீ, ஐம் அப்ளைங் சன்ஸ்க்ரீன் ஆன் மை ஃபுட், டூ யூ ஹேவ் எனி ப்ராப்ளம். ஆமாம், பெஸ்ட்டி வந்துட்டு 1:30 முழிச்சிருக்கானா, அவன் என்ன பண்ணுவா, அவளும் சேட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கா, நம்மளும் சேட்டிங் தான் பண்ணியிருக்கான்னு தோணும் அவள். ஆனால் கேட்பா பாருங்க வந்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, இது ரொம்ப லேட்டாக இருக்குல்ல, நீ ஆன்லைனில் இருக்க அப்படின்னு கேட்பாங்க. வந்துட்டு என் கோளுக்கு சன்ஸ்க்ரீன் போடுறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்போம், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு. சரி வாங்க, அவ்வளோதான் மீன் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye, armies.